ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவான் புகுந்தனா. இன்னைக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பால் காய்ச்சதே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலேஜ் போக வேண்டியது இல்லை, அதனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ இருக்க காய்கறிலாம் பூசணிக்காய் எவ்வளோதா? 10. பூசணிக்காய் 10. இது 10. இது 10. லெமன் 10. 20. வாழைப்பழம் 20. இது 10. கருவேப்பிலை இந்த இதுக்கு அரைக்கணும், மிளகாத்தூளுக்கு, அதுக்காக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். உதவி இது நல்லா இதுன்னு காய வச்சுட்டு அரைக்கணும். பரவாயில்ல, லெமன் இனிமேலாம் கிடைக்காது. சீசன் கம்மியா? சீசன் ஆமாம், வெயில் காலம் வந்துச்சுன்னா கிடைக்காது. எல்லாம் சர்பத்து போடுவா இல்லை கடையில். ஆமாம், அதனால கிடைக்காது. இப்போ வாங்கினது. ஓ, பத்திரமா வச்சுக்கணும். வெயில் காலம் வந்துருச்சுன்னா தக்காளி விலை கூடும். இதுங்க தக்காளியும் விலை கூடும். தக்காளியும் இனிமேல் கிடைக்காது. ரொம்ப கிடைக்கும், விலை கூடும். அது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியா? ஆமாம். வேறு என்னென்ன பொருள் கிடைக்காது? லெமனு, இதுதான் மீன். லெமன் சுத்தமாக கிடைக்காது. ஒரு லெமன் 10 ரூபா சொல்லுவாங்க இனிமேல். ஆமாம், பழக்கடையெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால இப்போ வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டோக் பண்ணி வச்சுக்க வேண்டியதேன். ஆனால் மரம் வச்சுருந்தோம்னா அதில் நிறைய காய்க்கும். நம்ம வீட்டு மரம் காய்க்கிற அளவு வரல. டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் காய்க்கிற அளவு வரல. ஆனால் காய் வந்தால் நிறைய இருக்குங்களா? காய் வந்தால் நிறைய. ஆனால் எல்லாம் ஒன்றா பழுக்காது, ஒன்றா பழுக்கும். மரத்திலே பழுக்கிறது இப்படி மஞ்சள். அது குட்டி கிடக்கும் நிறைய. லெமன்லாம் காய்ச்சிச்சுன்னா வேஸ்ட் ஆகும். இந்த பணக்காரர்களுக்கு பணம் இப்படி அவங்க மட்டும் அனுபவிக்கல, இல்லை நிறைய பேர் அனுபவிக்கிற அளவு உட்படுத்த. அதே மாதிரி தான் இது. லெமன்லாம் காய்ச்சிச்சுன்னா நிறைய கீழே குட்டுறதே நிறைய குட்டும். பழம் இந்த அதில் பழுத்து நிற்க முடியாமல் கீழே குட்டும். நம்மளும் பறிச்சுக்கலாம். கோயிலில் சாமிக்கெல்லாம் மாலை கட்டி போடுவாங்க. லெமனியா? கோர்த்து போடுவாங்க, ஊசியில் நூலில் கோர்த்து போடுவாங்க. அது என்ன வேண்டுதலுக்கா அப்படி போடுவாங்க தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆனால் கோர்த்து போடுவாங்க. நான் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பந்தலை குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வேப்பந்தலை பிஞ்சாக இருந்துச்சு எல்லாம். அதை பறிச்சுட்டு வந்து காலையிலே வெள்ளனாவே குடிச்சிட்டேன். அதை வீடியோ எடுக்கல, வரல. வேப்பந்தலை குடித்தேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் இப்போ காப்பி போடுறேன். ஒரு நாளைக்கு மாறி மாறி குடிக்கிறீங்களா? ஆமாம், ஒரு நாள் வேப்பந்தலை, ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸு, ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸு. பீட்ரூட்லாம் நிறைய குடிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரு பீஸ் எடுத்து அதை கட் பண்ணி குடிக்கணும். நிறைய எல்லாம் குடித்தா வயிற்றால குடிக்கும் பீட்ரூட்லாம். நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி போட்டு இஞ்சி கொஞ்சம், அப்புறம் இஞ்சியும் இது கருவேப்பிலையும் போட்டு குடித்தா நல்லது. கருவேப்பிலை அருகம்புல் ஜூஸ்லாம் குடிச்சிக்கலாம். நான் முன்னாடியில் நிறைய அருகம்புல் ஜூஸ் குடிச்சிருக்கேன். நான் அம்மியில் அரைச்சி குடிச்சிருக்கேன். நம்ம ஆயா வீட்டில் இருக்கேன்ல, அம்மியில் அரைச்சி குடிப்பேன். மிக்சியில் அரைக்க மாட்டேன், அம்மியில் அரைச்சி குடிப்பேன். அதை அரைக்கவே வராது. அப்படியே ரொம்ப மல்லி மாதிரி இப்படி கோர்த்துக்கிட்டே போகும். கஷ்டம் அரைக்கிறது அருகம்புல். ஆனால் மிக்சியில் அடிச்சிடலாம் இருக்கு, தெரியல. அருகம்புல் ஜூஸ் தான் விற்கிறாங்களே சிட்டிக்குள்ள எல்லாம். அந்த காலையில் வாக்கிங் போகிறவங்கலாம் வாங்கி குடிக்கிறாங்களே அருகம்புல் ஜூஸ். வேணா அது பூசணிக்காய் ஜூஸ் போடலாம், நீ வாங்கிட்டு வந்துருக்கியாவது. அது அவ்வளோ நல்லது. காலையில் ஜூஸ் போட்டு குடிச்சா அவ்வளோ நல்லது. பூசணிக்காய், சொரக்காய், இதெல்லாம் அவ்வளோ நல்லது. ஆனால் நம்ம போட்டு குடிச்சது இல்லை.
சரி, நீங்கள் சொல்கிற ஜூஸ் எல்லாம் நல்ல ஜூஸ் தானே? நல்ல ஜூஸ் தான். ஆனால் கடையில் ஏன் விற்க மாட்றாங்க? எது? இந்த நீங்கள் சொல்கிற அருகம் ஜூஸ் இதெல்லாம் கடையில். அருகம்புல் ஜூஸ் விற்பாலே. காலையில் இந்த வாக்கிங் போயில அதில் பாரு, அருகம்புல் ஜூஸ்னு தனியாக ஒரு பானையில் எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் கூட தெரியல, அருகம்புல் ஜூஸ் விற்பாங்க. கூழு, அருகம்புல் ஜூஸ் இதெல்லாம் விற்பாங்க. ஒவ்வொருத்த வாக்கிங் போயிட்டு கூழு காலையில் நல்லது உடம்புக்கு அப்படின்னு மோர் கலந்து கூழு குடிப்பாங்க. ஆமாம், மோர் கூழு. திருச்சியிலலாம் அந்த மெயின் ரோட்டுக்கிட்டலாம் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாரும் இந்த கூழை குடிச்சு விட்டு ஊறுகாயை தொட்டுக்கிறது. அவங்க என்னென்னவோ சைடிஷ்லாம் வச்சுருக்காங்களே, ஒரு 5-6 இது. இந்த நீங்கள் சொல்கிற அந்த மிளகா அது இதெல்லாம் வச்சுருக்கா, பானையில் தான் வச்சுருக்கா. ஆமாம், அது வயசானதுக்கப்புறம் எல்லா சத்தும் இல்லாதனால எலும்பு தேய்மானம் எல்லாமே தேஞ்சு போயிடுது ஒரு 50 வயசுல எல்லாம். என்ன அப்ப இதுகள்லாம் நம்ம கொஞ்சம் கொடுத்தோம்னா தான் உடம்பு கொஞ்ச நாளைக்காவது ஓடும். இல்லைன்னா அப்படியே எலும்பு வலிக்குது, கை வலிக்குது, இந்த இடமெல்லாம் வலிக்குது, இந்த இடத்து ஷோல்டர் எலும்பெல்லாம். 50 வயசானாவே எல்லாம் பண்ணிடுது. 50 வயசு வரைக்கும் தான் நம்ம பிறந்த குழந்தை மாதிரி சும்மா எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா தான் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கலாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிச்சா, குடிக்கலைன்னா அவ்வளவுதான், சீக்கிரம் போய் சேர வேண்டியது. ஏன்னா இது போயிடுது, எனர்ஜி பூரா. நம்ம வேலை பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி போயிடுது. ரத்தத்தோட இது குறைஞ்சு போயிடும் போல. அதனாலதான் இப்படி ரத்தம் ஓடி ஓடி பழசாயிடுது ஓடி ஓடி. அதனாலதான் வயசாகிறது தெரியுது, வயசாகிறது சுருக்கம் விழுகிறதுலாம். நம்ம மனசுதான் நம்ம இளமையா இருக்கும்னு நினைக்குது, ஆனா உடம்புக்கு முதுமை வந்துருது இல்ல. மனசுதான் இளமையா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், உடம்புக்கு முதுமைன்னு வந்துடும். சரிவா, காப்பி இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி காலையில். இப்போ சாமி கும்பிடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடு ஃப்ரெண்ட்ஸ். சாமியே எங்களோட வியூஸ் நல்லா போகணும். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க, கடவுளே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது என்ன ஒரு சாமி குதிரையில் இருக்குமா? ஆமாம், அதே பொண்ணு நம்ம குலதெய்வம். குதிரையில் இருக்கவர் தான் நம்ம பொண்ணு. அது எப்படி சாமிக்கு குதிரை என்ன பிடிக்குமா? அப்படித்தான் பிடிக்கும். அதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்க சாமி தானே. குதிரையில தான் போகும். குதிரையில தான் போகும். அதுக்கு காரா வச்சுட்டு போறாங்க அவங்கெல்லாம். அதனால குதிரை வாங்கணும். ஒரு சில சாமிங்க குதிரையில தானே இருக்கு. ஐயனார் எல்லாம் குதிரையில தானே இருக்கு. ஐயனார் மாதிரி தான் இது வரும். ஐயனாரு இது மாதிரி தான் பொண்ணும். ஐயனார் எப்பவும் குதிரையில தானே இருப்பாரு. ஆமா, சரி வா அங்கே போவோம். ரொம்ப சேகர வீட்டுல இருந்துச்சுல்ல நெல்லிக்காய். நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் ஏன் குத்தைக்கு எடுக்க மாட்டாங்க தெரியல, எடுக்க மாட்டாங்க யாரும். குத்தைக்கலாம் நம்ம வேணா கொஞ்சம் ஊறுகாய் விட்டு சாப்பிடலாம். கடவுளே மகாலட்சுமி தாயே எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடு கடவுளே. எங்களுக்கும் எல்லா ஐஸ்வர்யம் வரணும் கடவுளே. நல்லா இருக்கணும். அவ்வளோ பயந்து அப்படி தொட்டு கும்பிடுறேன். ஏண்டா இல்லை, நான் கேமரா வச்சிருக்கேண்ணா. கடவுளே சாமி சாப்பிட்டார். சாமி சாப்பிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு சாமிக்கு தான், அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே. இன்னும் நளினியெல்லாம் சினிமா நடிகை நளினியெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையுமே சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான்
ம் சாப்பிடுவாளாம். ம் அவ நல்ல சாமி பக்தி, நளினி அம்மா ம் நல்ல சாமி பக்தி. ம் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் புக்கு படிப்பாங்க. புக்கு படிக்கிறது சில பேருக்கு பிடிக்கும்ல. நளினி அம்மா ரொம்ப உருக்கமா காலையில 3:30க்கே எழுந்திருச்சு. இது அது என்னமோ சொல்றாங்க 3:30க்கே அதிகாலையில அதுக்கு என்னமோ பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு கை கால் கழுவி குளிப்பாங்களா என்னன்னு தெரியல, எல்லாம் காலை கடன்லாம் முடிச்சு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு 1 மணி நேரம் லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவாங்களா இல்ல கண்டினியூ வேலை பார்ப்பாளான்னு இல்லை. நல்லா சமைப்பாளாம். சமைக்கிறது சூப்பரா சமைப்பாளாம் ஆள் இருந்தாலும். மகன் பெரிய ஆடிட்டரு, ஃபாரின்ல ஆடிட்டருக்கு பிடிச்சிருக்கேன். மகன் பெரிய ஆடிட்டரு, மக வக்கீல், 2வது பேங்க்லயும் ஒர்க் பண்ணது இருக்கு. 2 வேலையும் பார்த்துருக்கு. பேங்க்லயும் ஒர்க் பண்ணது, ஆடிட்டராகவும் இருக்கு, ஆடிட்டர்ல வக்கீலாகவும் இருக்கு. எப்படி 2 வேலையும் பார்க்க முடியாது? தெரியல, அது 2 வேலைன்னு சொல்றாரு, தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படிதான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு திரும்ப வக்கீலுக்கு படித்தேன். அடுத்து என்ன டாக்டருக்கு படிப்பியாடா? என்ன இது 2 தொழில் அப்படிதான் சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்ல பிரில்லியன்ட். ஒரு தொழிலில் படித்து முன்னேறி போனால் நான் பிஹெச்டி படிக்கிறேன் எம்ஏ படிக்கிறேன்னா சரிங்க தான். இது என்ன தொழிலே மாறி போய் அட்வொகேட்டு வக்கீல் போலீஸுன்ட்டு என்ன தொழில் மாறி மாறி படிச்சுக்கிங்க. மகனுக்கு பேர் பேத்திலாம் இருக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கு. அந்த அம்மா வாழ்க்கை வள்ளிக்கன் அம்மாவுக்கு மேலே வெயில் அடிக்குது. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நோயினா கூட சாமி கும்பிட்டா சரியா போயிடுமா சொல்றாங்க. உடம்பெல்லாம் அவ்வளோ பெருசா குண்டா வந்துச்சான். அவங்க மாமியா போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏதோ ஒரு மகமாயிய நினைச்சு இதுனாங்களாம் சரியாச்சா. சமயபுரமா ஏதோ ஒரு சாமி சொன்னாங்க. அந்த அம்மா நல்ல சாமி பக்தி, நல்ல சாமி பக்தி, நல்ல இது நல்லவங்க. ஆக்டர்ஸ்ல அவங்க நல்லவங்க. அதுக்கு நம்ம மாரியம்மன் எப்போ பார்க்கலான் இருக்கீங்க? அடுத்த 3 மாரியம்மன் இருக்கு, பார்க்கணும். திருவிழா வரும்போது திருவிழாவில் போயிட்டு பைய பார்ப்போம். நமக்கு என்ன அவசரம், பைய பார்ப்போம். நல்லா அவசரப்பட்டு எல்லாரும் மாதிரி இப்போ பண்ணிடணும்னா என் வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்கிறதே இல்லை. பொறுமையாக இருந்ததே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே சாதிச்சேன். வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம். ஆனால் அந்த பொறுமை யாருக்குமே இருக்கிறது இல்லை. எனக்கு இப்போ கிடைச்சிடணும் கையில், இப்போ வந்துடணும், இப்போ நான் பார்த்துடணும், இப்போ செய்யணும்னா எல்லாருமே இந்த காலத்தில் எல்லாருமே இருக்காங்க. பொறுமை ரொம்ப அவசியம். ஆனால் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிற அட்வைஸ். இப்போ இல்லாட்டியும் ஒரு நாள் நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதே கிடைக்கும். எனக்கு இப்போ வந்துடணும், என் கையில் இப்போ வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். நம்ம நினைச்ச மாதிரிலாம் நடக்காது. நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும். பொறுமை அவசியம் வாழ்க்கையில். நான் சொல்ற அட்வைஸ் அதுதான். சமயபுரம் நம்ம பார்த்த பிற்பாடு 5 சாமியும் பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டாக்கிடுச்சுல. ஆமா, மனசுல. இல்லைன்னா நம்ம முதல்ல சோம்பேறியா இருப்போம். ஆனா இங்க நான் நின்னது பெரிய அதிசயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கியூல 9 மணிக்கெல்லாம் ஒரு டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து குடிச்சிட்டு போனோம். டீ குடிச்சிட்டு போனோமா, கார்ல தான் போனோம், எங்க வீட்டு கார்ல தான் போனோம். டீ குடிச்சிட்டு போய் நம்ம 7:30க்கெல்லாம் முடி எடுக்க அங்கே உள்ள போயிட்டோம். முடி எடுக்கிற இடத்துல கூட்டமா இருந்துச்சு. சரின்னு நமக்கு நம்பர் தந்தாங்க, டோக்கன் தந்தாங்க. அதுல முடி இறக்கிட்டு முடி இறக்குது எல்லாம் பண்றதுக்கு 8:30 ஆயிடுச்சு. 8:30 மணிக்கெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணிட்டு கியூல நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாப்பிட காலை டிஃபன் கூட சாப்பிடல. அப்ப கடவுள் சக்தி தானே நம்ம நின்னது. சாயந்தரம் 4:30 வரைக்கும். நல்லா உடம்பு சரியில்லாத ப்ரெஷர் மாத்திரையும் போட்டுனா போடலையா தெரியல, சாப்பிடல, அதனால போடாம தான் நின்னேன். நம்ம தான் 7:45 8 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டோமே. ஆமா, இல்ல 9 மணிக்கு தான். உண்மையில தெய்வத்துக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு, ரொம்ப உண்மையிலே சொல்லணும். ப்ரெஷர் மாத்திரையும் போடல, சுகர் மாத்திரையும் போடல, டீ சாப்பிட்டதோட போனோம். 4:30 மணிக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு நின்னோம்.
அங்கே வாங்கின வெள்ளையர் பிச்சு அது இதெல்லாம் வாங்கி தின்ட்டு ம் நான் என்னது பெரிய அதிசயம் என்ன, நீ எல்லாம் நின்றுப்ப, நான் என்னது பெரிய அதிசயம் என்ன. சாப்பிடாம மாத்திரையும் போடல, டிஃபன் சாப்பிட்டா தானே மாத்திரை போடணும்னு தோணும். அதனால மாத்திரையும் போடாமலே நின்னோம். அது சாமி சன்னிதானத்துல அது எப்படின்னு தம்ப. ஆமா சாமி அதுதான். அது மாதிரி பழனிக்கு நடக்கிறவங்களுமே நடந்துருவாங்க. ரொம்ப நடக்க முடியாமலாம் இருக்க மாட்டாங்க. எப்படியும் சாமி செலுத்தி கொண்டாந்துரும். அவங்க சன்னிதானத்தை பார்க்க கொண்டாந்துரும். சாமிக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லவே கூடாது. அது தானே ஆசை இருந்துச்சு உங்களுக்கு, 5 மாரியம்மனையும் பார்க்கணும். ஆமா, எனக்கு சாமி அந்த சமயபுரத்தமா ஏழை மக்களுக்காகவே ரொம்ப இது பண்ணவங்களா அந்த கதையில இருக்காமா. மக்களுக்காகவே தன்னை தியாகம் பண்ணிட்டு வரலாம். அதனாலதான் சாமிக்கு எல்லாம். அதனாலதான் நிறைய கூட்டம் எம்பிட்டு வருது. சென்னையில இருந்தெல்லாம் வந்து தானே கும்பிட்டு பண்ணோம்னா அதுக்கு சமயபுரம். சாஃப்ட்வேர்ல படிக்கிற பிள்ளைய, ஐடி பிள்ளைய வந்து சென்னையில இருந்து வந்து கும்பிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமயபுரத்தம்மன ஐடில இருந்து வந்து பிள்ளைய ஒரு பையனை கூட்டிட்டு அப்படி அழகா இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சாமி கும்பிடுது. சமயபுரத்தம்மன வந்து கும்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு திருப்பி சென்னைக்கு பஸ் ஏறுது. சாமிக்கெல்லாம் ஒரு இது இருக்கு. சென்னையில் போய் கேட்டாலும் சமயபுரத்தம்மன்னா தெரியுது. சென்னையிலே பூர்வீகமாக இருக்கவங்கள்ட்ட கேட்டால் கூட திருச்சி தானே அது உலக ஃபேமஸ்ண்ணே. பெங்களூர் கர்நாடகாலேயும் தெரியும்ண்ணா. அழிகாம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யோசிக்கணும். ரொம்ப இது பண்ணோம்னா எவ்வளவு கஷ்டம். சரி இட்லி ஊற்றலாமான்னாலும் பார்ப்போம். இட்லி நைட்டு ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறதுனா மாவு இருக்கு. சப்பாத்தி இப்போ சப்பாத்தி வேணா போடலாம். சப்பாத்தி உனக்கு சப்பாத்தி, எனக்கு சப்பாத்தியும் கடிக்க வர மாட்டேங்குது. அப்போ ரவை உப்புமா. கர்மம், ரவை உப்புமாவே வேண்டாம். வேற ஏதாவது புது டிஷ்ஷு? புது டிஷ் என்ன? வேற பண்ண மாட்டீங்களா? வேற இன்னும் பண்ண மாட்டீங்களா புது டிஷ் ஏதாவது? இடிப்பு வேணா வைக்கலாம். இடிப்பு வாங்கணும். அதுக்கு நீங்கள் ஆர்டருக்குள்ளே பண்ணணும். ஆமாம், இன்னைக்கு லீவு நல்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்லை, ஃபுட்டில் செய்யணும். ஆமாம், இன்னைக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? சரி சப்பாத்தியே போடலாம். பூரி போடணும். பூரி போட்டால் வேண்டாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது. வேற கிச்சடி நம்ம பண்ணக்கூடாதா? கிச்சடி இல்லை, அதுவும் ரவை உப்புமா மாதிரி தான் இருக்கும். அதுவும் உப்புமா மாதிரி தான் இருக்கும். வேற என்ன இவ்வளோதான் கம்மியாக தான் இருக்குது. இட்லி தோசை பொங்கல் போடலாம். பொங்கலுக்கு நல்ல அரிசி இருக்கு, நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பொங்கல் சட்னி வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு 65 ரூபா பச்சரிசி கிடக்கு, நிறைய கிடக்கு. அதெல்லாம் தெரியாது. பொங்கல்ல பாசிப்பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சிட்டோம்னா அது வெந்துடும். நம்ம இது நெய் இதை போட்டு தாளிச்சு விட்டோம்னா பொங்கல் ரெடி, சூப்பர். பாயசம் இது சாம்பார் வச்சிட்டோம்னா அது தொட்டு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். அப்படி பண்ணுவோமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ 2 பேருக்கும் போட்டாச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளிக்கு தீனி வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தீனி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் அவனுக்கு லீவு. இல்லைன்னா நான் தான் சாயந்தரம் வைப்பேன். பட்டுக்குட்டியில் நல்ல குட்டியை வச்சாலும் வைக்காட்டியும் ஜாலியாக இருக்காரு. தடி வெயில் என்ன வெயில் போடுது. முதக்கரண்டி, 2வது கரண்டி, அங்கே தண்ணி பிடிச்சி வைப்போம். அந்த இதை போட்டுக்கலுவேன்.
சுத்தமான தண்ணீர். நாங்கள் இடம் போடலாம். மல்லிகைப்பூ பூத்துருக்கு பாரு. மல்லிகைப்பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூத்துருக்கு. இந்த ஒன்று, இந்த ஒரு முட்டு, அதில் முட்டு இப்போ தான் வருது. அது அடுக்கு மல்லி, இது இந்த மல்லி. வாசம் என்ன வாசம் அப்பா! கத்திரிக்கன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பூத்துருக்கு. இந்த இலை பறிச்சிட்டேன், இலை பறிச்சிட்டேன். எத்தனை முட்டை விட்டுருக்கு பாருங்க, நிறைய முட்டு விடுது பாருங்க மல்லிகைப்பூ. வாங்க போகணும். அது தொடர்ச்சியாக ஒரு 5-6 கன்று வச்சோம்னா நம்ம வெளியே பூ வாங்க வேண்டியதில்லை, இதிலே பூக்கிறதே பறித்து கட்டி சாமிக்கு போட்டுடலாம். பாருங்க, நம்ம பட்டுக்குட்டிக்கார வாங்கி வாங்கடா. ஆமாம், முக்கோணமாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி இங்கே பாருங்கள், முக்கோணமாக போட்டிருக்கேன். இப்படி போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கெல்லாம். 2 வாட்டி தேய்க்கணும், தேய்க்கிறது ரவுண்டாக ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு அப்புறம் முக்கோணமாக தேய்க்கணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பப்ஸு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பப்ஸு மாதிரி இருக்கும். பின்னால் வெயில் வரங்காட்டியும் சமைச்சிருவேன், கஷ்டம் தெரியல. இன்னைக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் சமைக்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ வறுக்கணும் வேற மிளகா மல்லிக்கெல்லாம். நீ மிஷினுக்கு கேட்டியா? இல்லை, நாளைக்கு தானே அரைக்கணும். நான் அரைக்கணும், என்ன கரெக்டுன்னு கேள்வி அவங்க கேட்போம். ஏன் அவ்வளோ அவசரப்படுறது? இப்போ தானே காயவே வச்சுருக்கோம். எத்தனை சப்பாத்தி போடலான்றீங்க? அந்த அது 8 சப்பாத்தி தான், ஆளுக்கு 4 எனக்கு 3 போதும், உனக்கு 5. சப்பாத்திக்கு தொட்டுக்கமா இந்த வெங்காயம் குருமா மாதிரி, இந்த வெங்காய குருமா மாதிரி. அதில் என்னென்ன வச்சுருக்கீங்க? வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது பொட்டுக்கடலையை அரைச்சி ஊற்றிருக்கேன், கெட்டிப்படை. கடலை மாவு இருந்தால் கடலை மாவு ஊற்றலாம், கடலை மாவு இல்லாதனால பொட்டுக்கடலையை அரைச்சி ஊற்றி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மிக்சியில் அரைச்சி ஊற்றணுமா? ஆமாம், பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிக்கிட்டு அதில் தண்ணியை கலக்கி ஊற்றணும். அது பூரிக்குன்னு பண்ணேன், பூரிக்கு நல்லா இருக்கும்ட்டு. சப்பாத்திக்குன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் போட்டு, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு மசாலா மாதிரி பண்ணிருக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்றுதான் கிடக்கு, பார்த்தேன் ஒன்றுதான் கிடக்கு. சரி வேண்டான்ட்டு இதை பண்ணிட்டேன். அது ஒரு உருளைக்கிழங்கு மேக்கிங்கா மம்மி? அது ஒரு உருளைக்கிழங்கு இல்லை மேக்கிங்கா? ஒரு உருளைக்கிழங்கு பத்தாது மசாலைக்கு. ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்காவது. மல்லிகை நமக்கு சப்பாத்தி கடிக்க முடியலன்னு சொன்னீங்க, அப்புறம் சப்பாத்தி போட்டீங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டா தானே போட்டிருக்கேன், முதல்ல சொன்னல. முக்கோணமாக போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால முக்கோணமாகவும் லேசாகவும் தேய்ச்சிருக்கேன், நல்லா சாஃப்டாக. இது இந்த ஐடியா எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து. முக்கோணமாவா? ஆமாம், அப்போவே போடுவாங்க முக்கோண சப்பாத்தி. இது பப்ஸு மாதிரி இருக்கும். பப்ஸு முக்கோணமாக தானே இருக்கும். ஆமாம், சப்பாத்தியும் சாப்பிட்டா இருக்கும். இது சாப்பிட ஒரு தேய்ச்சிட்டு மறுகா ஒரு வாட்டி இது மடித்து வச்சு தைக்கணும். தைக்கும்போது
சரி பூரி வேண்டான்ட்டு இதை போட்டு. ம் பூரி வந்து எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். ம் மதியம் வரைக்குமா? ஆமாம், மதியம் வரைக்கும் எதுக்கழிக்கும். ம் அதுக்காக இதை போட்டு. ம் மதியம் லஞ்சுக்கு மம்மி என்ன பண்ணலான்னு மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன முடிவு பண்ணலையா? சப்பாத்திக்கு தொட்டுக்க எது வச்சு சாப்பிட்டா மம்மி நல்லாயிருக்கும்? சப்பாத்திக்கா? சப்பாத்திக்கு குருமா நல்லா இருக்கும். ஹோட்டல் எல்லாம் கொடுக்குறாங்க பாரு, பட்டாணி எல்லாம் போட்டு குருமா. பட்டாணி பீட்ரூட்டு எல்லாம் போட்டு குருமா மாதிரி கொடுப்பாங்க பாரு, அது சூப்பராக இருக்கும். அந்த குருமா நல்லா இருக்கும். குருமா அதே நல்லா இருக்கும். சப்பாத்தி பட்டாணி தேங்காய் லைட்டாக கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி, பீட்ரூட்டு, கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் லைட்டாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிட்டு இது பட்டை சோம்பு போட்டு தாளிச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த குருமா. அது என்கிட்ட அதெல்லாம் இல்லை. பீட்ரூட்டு கிடக்கு, உருளைக்கிழங்கு ஒன்று கிடக்கு, கேரட்டு கிடக்கு, பட்டாணி இல்லை, அது நல்லதெல்லாம் செய்யலை. ரெண்டாவது தேங்காய் இல்லை, தேங்காயே வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுக்கோட்டையில் ஒரு கடையில் தேங்காய் சீப்பாக இருக்குதா? நிறைய ரோட்டில் போட்டு ஒரு ரூபாய்க்கு 2 தேங்காய் தர்றீங்களா? அப்படியா? வலிக்கு நம்ம கடையில் தான் இல்லை, அது ரோட்டில் போட்டு விற்கிறது அதே விலை தான் வைப்பாங்க. அன்றைக்கி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்தேன்னா அதுவும் அதே ரேட்டு தான் வைப்பாங்க, ஒன்றும் குறைச்செல்லாம் இருக்காது. அது என்ன ஆவி இவ்வளோ பறக்கின்றது? சப்பாத்திக்கு இப்படிதான். அதனால தான் சொன்னால எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டுக்கணும். எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டுன்னா புகை போயிடும். எக்ஸாஸ்ட் ஃபேனை போடு. நீங்கள் என்ன மம்மி பண்ணுறீங்க? இந்த கருவேப்பிலை இதுக்கு அரைக்க இதில் போட்டு வெதுப்பு ஒன்று வைக்கேன். இந்த சூட்டில் வெதுக்கணும்னா வெதுப்பிதான் அரைக்கணும். அதனால இந்த சூட்டில் கொஞ்சம் போட்டு வெயிலில் காயாது, இனிமேலாம் காய்கறிக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதனால இந்த சூட்டில் போட்டு வெதுக்குவோம். அடுப்பு நிறுத்திட்டேன், இந்த சூட்டில் போட்டு வெதுக்குவோம். கருவேப்பிலை மட்டுமா? கருவேப்பிலை பொடிக்கு இதுக்கு மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் போட, அதுக்காக மிளகா அரைக்கிறதுக்கு போடுறேன். மிளகா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் போட. அது அந்த இது வறுப்பீங்கல்ல அதுக்குன்னே? ஆமாம், அதுகளோட இதையும் சேர்த்து வறுத்து கூடாதா? எதுகளோட? கடலை பருப்பு இதெல்லாம் வறுப்பீங்கல்ல, மஞ்சள் அது வறுக்கிறது. அதுக்கு பதில் தான் இப்படி வறுக்கிறேன். இது இந்த தீ வேஸ்ட்டாக தானே போகும், தோசைக்கல் தீ, அதில் இப்படி வறுக்கலாம்ல. அது அதுக்குன்னு தீ சாரணும். இதுன்னா இந்த தீயிலே வறுத்தரலாம்ட்டு. இவ்வளோ போடுறீங்களே, அது தீ கொஞ்சம் தானே இருக்கும். இதாவது வறுவடுது வரு. மூளை நம்ம தான் யோசிக்கணும், எது எது இப்படி பண்ணணும்னு யோசிச்சோம்னா எல்லாத்துக்கும் தீர்வு. இது இப்போ தீ வேஸ்ட்டாக தான் போகும். நான் அணைச்சிட்டு வச்சிருந்தேன். நான் இப்போ அடுப்பை பற்ற வைக்கல, அடுப்பு நிறுத்திட்டேன். இந்த தோசைக்கல் சூட்டில் தான் இது வெகுது. தோசைக்கல் சூட்டில் இது வேகுது. இது வந்து நொறுங்க நல்லா இதாயிடும். ரொம்ப தீயே எரிஞ்சு வறுக்கக்கூடாது. இதெல்லாம் சும்மா அப்படியே இதுங்கணும், வெதுக்கணும். அதனால இப்படி வறுக்கிறேன். எதுக்கு தோசைகள் தீ வேஸ்ட்டாக போகுது? பிடிக்கும். இதை தனியாக கொட்டி வச்சுக்கணுமா? ஆமாம், இன்னும் கூட அடுப்புள்ள தீ இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட போடலாம்.
இட்லி பொடி வேற அரைக்கணும் போய் அது கடலைப்பருப்பு வாங்கிட்டு வரணும். புட்டு கடலைப்பருப்புல ஜாமான்லாம் வாங்கணும். இன்னும் 1ஆம் தேதி ஆகிறதுக்குள்ளேயும் இன்னும் எவ்வளோ செலவு இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை ஃபுல்லாக தோசைக்கல்லே போட்டு வறுத்துட்டேன். தோசைக்கு சூட்டிலே வெந்துக்கலாம். அது பாட்டு அடியில் இருக்கிறத தூக்கணும். வலிக்கு நமக்கு பசிக்கல போல. பசிக்குது, இதோ சாப்பிடணும். கருவேப்பிலாம் இந்த மிளகாத்தூளோட போட்டு அரைச்சோம்னா நல்லது. நமக்கு அயன் சத்து எல்லாம் கிடைச்சிடும். கருவேப்பிலை அயன் சத்து தானே, குழம்பு வைக்கும் போதே கிடைச்சிடும். குழம்போட போதும் கருவேப்பிலை மிளகாத்தூள். சரி அது வாட்டு காய் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி பாருங்கள். சப்பாத்தி குருமா, தொட்டுக்க குருமான தேங்காய் இல்லாத குருமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். அதே லஞ்ச் பார்ப்போம். அதே லஞ்ச் வாங்க பார்க்கலாம். சுட சாதம் ரைட்டா? ரைட். அப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இது சூப்பராக இருக்கும். அப்புறம் பரங்கிக்காய் பொரியல், அப்புறம் முட்டை ஆம்லெட். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு. சிரிப்பு வருது இல்லை, அந்த அவங்க வீட்டில் போட்டிருந்த மாதிரி மெல்லிசான முட்டையை போடலையா? மெல்லிசான முட்டை தான் இது, நல்லா இருக்கும் சாப்பிட. நிஜாம்பாக்கு வீட்டில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இது, வெங்காயம்லாம் நறுக்கி. இது சாப்பிட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.